காற்றலைகளிலே ஒரு சிறப்பு நேர்காணல் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகள் கேடா அமைப்பினர் வருகை தந்திருக்கிறார்கள். கேடா நாட்டின் பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகள் வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வருகவென வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் லங்கோ. வணக்கம். வணக்கம். வணக்கம் டைம் ஆஃப் நேயர்களே. ஆமாம், உண்மையிலே இவர்கள் பல பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். வாழுகின்ற கனடா நாடு மாத்திரமல்ல, தாயகத்திலே பல்கலைக்கழகத்திலே பல பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். ஆகிய அவர்கள் மூலமாக அந்த பணிகளை எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்திலே வருகின்ற மாதம் வருகின்ற எந்த திகதியிலே இந்த நடைப்பயணம் செய்ய காத்திருக்கிறீர்கள்? இந்த மாதம் ஜூன் மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை. நமது இது ஒரு எங்களோட வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலின் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இந்த நடைபாதை, அதாவது நாங்கள் நற்பணிக்கான ஒரு நடைபாவனி என்ற வகையில் ஒரு நிதியை திரட்டி இந்த ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கும் 3 பிரதான ஹாஸ்பிட்டல்ஸ் அவைக்கு இந்த நிதியை வழங்கி, அதாவது ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் ஃபவுண்டேஷன் ஊடாக அந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்த அந்த நிதியை வழங்கி ஒரு பொது பணியாக செய்யணும் என்ற முயற்சியைத்தான் இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆமாம், உண்மையிலே யாழ்குள பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் மிகவும் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க பணியை ஆற்றிவிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் தெரியும். அண்மையிலே 50வது ஆண்டு பல்கலைக்கழக நிறைவு விழாவினை கொண்டாடியிருந்தார்கள். அந்த வகையிலே எல்லோருக்குமே நன்கு தெரியும். அந்த ஒரு மிகவும் ஒரு செயற்பாடு குழுவாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது. அது தாயகத்திலே அல்லல் படுகின்ற மாணவர்கள், அதத்திலே போரினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், வறுமை கோட்டைகளிலே வாழ்கின்ற மாணவர்கள், இப்படியே பல வகையான மாணவர்களுக்கு நிதி உதவிகள், பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகளுக்கான உதவிகள், இப்படியாக பல பணிகளை ஆற்றி வருகிறார்கள். ஆகவே அந்த வகையிலே அவர்களுடைய நாங்கள் இருந்து இந்த அவர்களுடைய பணிகளை முதலிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தோற்றம் இந்த ஆண்டிலே உருவாக்கப்பட்டது கனடாவிலே. ஆமாம், உண்மையில் நாங்கள் ஒரு இந்த எஃப்னா யூனிவர்சிட்டி அல்மினி அசோசியேஷன் என்று ஷோட்டாக அழைப்போம். அதாவது யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் கனடா என்ற அந்த அமைப்பு உண்மையில் 2015ஆம் ஆண்டு முதல் உருவாக்கப்பட்டது. இது தற்சமயம் பொறுப்பேற்கிற அந்த அமைப்பு கமிட்டி 4வது கமிட்டி 15 ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் இதற்கு முன்னம் 2011ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு எல்லா மாணவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. எமது பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்ற பல பழைய மாணவர்கள் கனடாவில் வெவ்வேறு மாகாணங்களிலும் வெவ்வேறு இடங்களிலும் சிதறுண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பதில் நாங்கள் 2011 பெரிய முயற்சிகளை செய்து ஒரு நூற்றுக்கணக்கானவர்களை ஒருங்கிணைத்த பின்னர் 2015 நாங்கள் ஒரு அசோசியேஷனாக பதிவு செய்து இன்று பல காரியங்களை செய்து பல வெல்ஃபேர் மற்றது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆமாம், நல்லது, பெருமை. எப்பொழுதுமே பல்கலைக்கழகம் என்பது எமது மண்ணை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய ஒரு இதய பகுதி யாழ் பல்கலைக்கழகம். அந்த இதய பகுதியின் செயற்பாடுகளின்காக உங்களுடைய சங்கம் பல அர்ப்பணிப்பு மிக்க பணியை செயற்பாடுகளை செய்து வருகின்றது. இவற்றையெல்லாம் எல்லோருமே நன்கு அறிவார்கள். கடந்த காலங்களில் நீங்கள் செயற்படுத்திய செயற்பாடுகள் எல்லாம் மக்களிடையே பகிரப்பட்டன வானொலிகள் மூலமாக. அதே போல சொல்லுங்களேன், இப்பொழுது உங்களுடைய செயற்பாடுகள் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக ஒரு துரித வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? வணக்கம் நேயர்களே. நான் யாழ் பல்கலைக்கழகத்தின் கனடா பழைய மாணவர் சங்கத்தின்
மூன்றாவது நிர்வாகக் குழுவின் தலைவராக இருந்த நான், என்னோடு இருக்கின்ற சுதா 2வது நிர்வாகக் குழுவின் தலைவராக கடமையாற்றியிருந்தார். நாங்கள் இந்த நிர்வாகக் குழு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குரூப்பாக ஃபங்க்ஷன் பண்ண வழிகிட்ட பிறகு பல்வேறுபட்ட செயற்பாடுகளும் தாயகத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தை நோக்கிய செயற்பாடுகளாக அமைந்திருந்தது. அந்த வகையிலே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான இந்த இன பாடவிதானம் மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் கூடவே இங்கே இருந்து டெக்னாலஜி ஊடாக நாங்கள் அந்த வகுப்புகளை இந்த கோவிட் காலத்திலும் அதுக்கு பின்னரும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இந்த கோவிட் காலத்தை தொடர்ந்து வந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலே கம்யூனிட்டி கிச்சன், சமுதாய சமையலறை என்று சொல்லுகின்ற நிகழ்வை ஒன்றை பல்கலைக்கழகம் ஆரம்பித்திருந்தது. அது பாரிய நிதி நெருக்கடிக்கு அதில் சந்தித்த பொழுது கனடா பழைய மாணவர் சங்கம் அதில் முன்னின்று அதை உலகளாவிய ரீதியில் அதை கொண்டு சென்றது. கனடா பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கமும் வட அமெரிக்காவில் இருக்கின்ற பழைய மாணவர்களும் சேர்ந்து இங்கிருந்து நாங்கள் 40 லட்சம் ரூபாயை கொடுத்திருந்தோம். அதே நேரத்தில் மற்ற பழைய மாணவர்களும் சேர்ந்து ஒரு 153 லட்சம் ரூபாவை சேர்த்து கொடுத்து அதை ஒரு நிலையான வைப்பிலிட்டு அதிலிருந்து வருகின்ற வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்டிலிருந்து அந்த சமுதாய சமையலறை கம்யூனிட்டி கிச்சனுக்கான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் கடந்த வருடம் இந்த மண்ணிலே 10 ஆல்மோஸ்ட் 8 வருடங்களாக நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த கம்யூனிட்டியோடு நாங்கள் இன்வால்வ் ஆகவில்லை. நாங்கள் வெளி உலகத்துக்கு போன இடம்தான் தெரிய வந்திருந்தோம். ஏனென்றால் அந்த 50வது முதல் தடவையாக தாயகத்துக்கு வெளியில் நாங்கள் பழைய மாணவர்களாக ஜாழ் பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடியிருந்தோம். எல்லாருக்கும் தெரியும், 1500க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வரக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மண்டபத்தில் சிறப்பான விதத்தில் நாங்கள் ஒரு நிகழ்வை நடத்தியிருந்தோம். அதில் எங்களுக்கு பிரம்மாண்டமான நிதி பங்களிப்பு கிடைத்திருந்தது. பழைய மாணவர்களும் நலம் விரும்பிகளும் நண்பர்களும் நிதி உதவியை வழங்கியிருந்தார்கள். அந்த நிதி உதவி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மாணவர்கள், பெண் தலைமைத்துவத்துக்கு உட்பட்ட மாணவர்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், மலையக மாணவர்கள் என அந்த தரத்தில் உள்ள மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் தமது கல்வி செயற்பாட்டில் தடங்கள் உட்பட்ட மாணவர்களுக்கு நிதி உதவி ஊடாக அவர்களை படிப்பித்து கொண்டிருக்கின்றோம். அது தொடர்ந்து அந்த செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் நாங்கள் இந்த பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் ஆரம்பித்து 10வது வருடத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் இந்த கனடா மாநிலே எங்களுக்கு இந்த சமுதாய பொறுப்பை உணர்ந்து நாங்கள் இந்த வருடம் எங்களோட கோடைகால ஒன்று கூடலுடன் இந்த ஸ்காப்ரோ நெட்வொர்க் என்று சொல்லுகின்ற நிதி சேகரிப்பை ஓக்கத்தோன் ஊடாக நடைபவனி ஊடாக நடாத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இது எங்களுடைய சமுதாய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே இந்த பங்களிப்பை பல அமைப்புகள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாக செய்யவில்லை. தனிப்பட்ட நபர்கள் பலர் செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும், அதாவது குறிப்பாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த கம்யூனிட்டியில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் அரசாங்கத்தின் பங்களிப்பு போதுமானதாக இருப்பதில்லை. அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு பங்களிப்பு செய்யும் பொழுது அந்த வைத்தியசாலையிலும் சிறப்பாக பங்காற்ற முடியும். அந்த வகையில் நாங்களும் எமது சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த நாடபவனியை நடத்த இருக்கின்றோம். ஆமாம், உண்மையிலே சிறப்பு. கடந்த காலங்களிலே நீங்கள் செயற்படுத்திய செயற்பாடுகள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நடை பவனி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலேயும் எங்களுடைய செயற்பாடுகள் இருத்தல் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய புலம்பெயர் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இப்பொழுதுமே ஆரம்ப கட்டத்தில் இருக்கவில்லை. நாங்கள் ஒரு அரை நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் புலம்பெயர் வாழ்க்கையிலே. இருந்தாலும் நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே ஸ்காப்ரோ அதை இந்த ஹெல்த் நெட்வொர்க்கோடு உங்களுடைய தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான பணிகளை, அதுக்கான நிதி உதவிகளை நாங்கள் எங்களுடைய சமூகம் சார்ந்த வகையிலே
எங்களுடைய அமைப்புகள் பல அமைப்புகளும் செயற்படுத்தி வருகின்றன. அதே வகையிலே உண்மையிலே அமைப்புகளிலே ஒரு முக்கியமான அமைப்பாகவும் எல்லோர்களாலேயும் ஒரு முதன்மையான அமைப்பாகவும் ஒரு முதன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகின்ற பல்கலைக்கழக அமைப்பு எல்லோருக்குமே அது ஒரு முதன்மையான அமைப்பாகவும் எல்லோராலுமே பார்க்கப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய செயற்பாடுகள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எங்களுடைய சமூகம் சார்ந்த வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த நடைபவனியை பற்றி சொல்லுங்கள். நடைபவனி வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டு எந்த இடத்திலே முடிவடைய இருக்கின்றது, அதிலே பங்கு பெற்றுகின்றவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்க முடியுமா, அல்லது சாதாரண மக்களும் வரலாமா, அல்லது ஊர் சங்கங்கள் எல்லோருமே ஒன்று அதாவது அவர்களும் அப்படித்தாங்க பங்களிப்பு செலுத்தலாமா, என்ன வகையான ஒரு பங்களிப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? முதலிலே ஒரு மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? நல்ல ஒரு கேள்வி. முதல் வந்து உங்களோட கேள்வி, அதாவது நடைபவனி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிய போதுன்ற ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள். இந்த எங்களுடைய கோடைகால ஒன்று கூடல் வந்து தாம்சன் மெமோரியல் பார்க், அந்த இடத்துல தான் நாங்கள் அதாவது பிக்னிக் ஏரியா 2 ரைட், பிக்னிக் ஏரியா 2 நடைபெற இருக்கின்றது. இந்த நடைபவனி வந்து அந்த தாம்சன் மெமோரியல் பார்க் அந்த ஏரியாவில் மட்டும்தான் நடக்க போகுது. ரைட், அதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் நடைபவனியை செய்ய போகின்றோம். அதற்கு முன்னர் நாங்கள் இந்த நிதி சேகரிப்பு என்பது வந்து அதுக்குரிய இணையதளம், அதாவது ஒரு இணையதளம் ஊடாக நாங்கள் நிதி சேகரிப்பை ஆரம்பித்து விட்டோம். இதுவரைக்கும் $4,500 மேல் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த வகையில் வந்து இந்த நிதி பங்களிப்பு வந்து இதுவரைக்கும் எங்களுடைய பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் மட்டுமல்லாது நண்பர்கள், நலம் விரும்பிகள் அவர்களும் வந்து இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது இன்னும் பலருக்கு சென்றடையவில்லை என்றது எங்களுடைய ஆதங்கம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது உங்கள் இணைய வழியூடாக ஃபேஸ்புக் தளமூடாக இதை பார்ப்பவர்களுக்கு வந்து நாங்கள் செய்ய போகின்ற நற்பணியை பற்றி சரியான விளக்கங்கள் சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். இதை வந்து எப்படி செய்யலாம், அதாவது இந்த நிதி பங்களிப்பை எப்படி செய்யலாம் என்று ஒரு நேரலுக்கு ஒரு கொஷன் ஒன்று இருக்கும். எங்களுக்காக எங்களுடைய எங்களுடைய யூஆ ரைட், எஃப்னா யூனிவர்சிட்டி அலுமினி அசோசியேஷனுக்குரிய இணைய வெப் பேஜ் இருக்கின்றது. அதன் முகவரி வந்து UAA Canada.ca UACanada.ca. அந்த வெப் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதாவது முதற் பக்கத்திலேயே வந்து போக்கத்தோன் சம்மர் கெட் டுகெதர் அண்ட் போக்கத்தோன் என்ற அங்கம் இருக்கும். அந்த செக்ஷனில் வந்து டொனேட் என்ற பட்டன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணினதாக அதுக்கு தொடர்ந்து வருகின்ற நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்குரிய பேரையும் அதுக்குரிய தொகையையும் வந்து கொடுக்கலாம். அதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகை வந்து எதுவாக இருக்கலாம். வந்து $20 மேற்பட்ட தொகை என்று சொன்னால் உங்களுக்கு டேக்ஸ் ரீபேட்டுக்குரிய அந்த ரிசிப்ட் வந்து SHN ரைட், ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் ஃபவுண்டேஷனால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இனி அமௌண்ட்டை கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து தங்களோட பேரை குறிப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பேரை குறிப்பிடாமலும் பங்களிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தொகை கொடுக்குறீங்களன்னு சொல்லி குறிப்பிட விரும்பாவிட்டால் அதையும் நீங்கள் அது ஒரு ஆப்ஷனலாக தான் இருக்குது. இப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதில் எங்களோட யுவான்ற முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், எங்களோட பல்கலைக்கழக பழைய மாணவர்களுக்கு மட்டுமில்லை, பொதுமக்கள் எல்லோருக்கும் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ தொகையை கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேர் வந்து இதில் எங்களோட இணைந்து இதில் வந்து பங்களிக்க போனீங்கன்னா தான் முக்கியம். சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். இதில் வந்து எங்களுக்கு ஒரு 10 பேர் வந்து எங்களுடைய அந்த தொகையை வந்து அதாவது $10,000 சேர்க்க வேண்டும் என்றது எங்களுடைய ஒரு இலக்கு. அந்த இலக்கு வந்து ஒரு சிறு தொகையான மக்களிடமிருந்து அல்லது கொடையாளியிடமிருந்து வருவதை விட பலர் வந்து பங்களிப்பு செய்கிறது தான் எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். இப்போ அந்த வகையில் தான் நாங்கள் வினயமாக வேண்டி கேட்கின்றோம். ஒரு சிறு தொகையாவது நீங்கள் இதில் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். அது எல்லாரும் செய்வீர்கள் நினைக்கின்றேன். ரெஜினோட் அவர்கள் சொன்னது போல், நீங்களும் சொன்னது போல், இந்த ஹாஸ்பிட்டல் ரைஸ் முக்கியமாக ஸ்காப்ரோவில் உள்ள இந்த வைத்தியசாலைகள் வந்து எங்களோட தமிழ் மக்களுக்கு வந்து எவ்வளோ வகையில் பங்காற்றி இருக்கின்றார்கள். எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிருக்கின்றார்கள். எத்தனையோ பேருடைய நோய்களை வந்து
தீர்ப்பதற்கு வந்து எவ்வளவோ கடமை செய்கிறார்கள். அப்போ நன்றி மறத்தல் நன்றன்று. அப்போ அந்த நன்றி கடனை வந்து நாங்கள் ஒரு சிறு தொகையை கொடுப்பதனூடாக செய்ய வேண்டும். அப்படி ஒரு நல்ல செயற்பாடை செய்யணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் ஒரு இதயபூர்வமாக இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கின்றோம். இதற்கு எல்லோரும் எங்களுடைய இந்த யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்களாகிய எங்களுடைய அந்த வேண்டுகோளை வந்து அன்பாக ஏற்றுக்கொண்டு ஒரு சிறு தொகையாவது வந்து கொடுத்து பங்களிக்கணும் தான் எங்களோட வேண்டுகோள். இது வரைக்கும் ஒரு 4500 தொகை என்று சொன்னேன். $4500 சேர்த்துட்டுக்கணும். ஆனால் இது ஒரு 50 கொடையாளிகள் செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு வந்து ஒரு 500 கொடையாளிகளுக்கு மேல் இருக்கணும் என்று தான் எங்களுடைய ஒரு ஆதங்கம். உண்மையிலே மக்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது அது ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இந்த பங்களிப்பை செலுத்தினார்கள் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நோக்கப்படுகின்றது. அதை நீங்கள் குறிப்பிட்டது போன்று சிறு துளியாக இருந்தாலும் வந்து கூடுதலான அங்கத்தவர்கள் இதில் இணைந்து செயற்படுதல் என்பது அது ஒரு முக்கியமான விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அதே அம்நேர்களே, உங்களுக்கு தெரியும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எங்களுடைய ஒரு முக்கியமான எங்களோட அமைப்புகளிலே ஒன்றாக நாங்கள் கருதப்படுகின்றது. அது எல்லோருக்குமே நன்கு தெரியும். யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே ஒரு இதய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய முக்கியமான அனைத்து விடயங்களிலேயும் அவர்கள் ஒரு முக்கிய முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு மகத்தான பங்களிப்பு. அது ஒரு முதன்மையான பங்களிப்பு, ஒரு பிரதான பங்களிப்பாக தமிழ் மக்களால் நோக்கப்படுகின்றது. ஆகவே அந்த வகையிலே அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த அமைப்புகள் மூலமான செயற்பாடுகளுக்கு எங்களுடைய பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்பது ஒரு எங்களுடைய கடமையும் உரிமையும் கூட. அவற்றிலிருந்து நாங்கள் தவறிவிடக்கூடாது. அதே நேரத்தில் சொல்லுங்களேன் வந்து இந்த பங்களிப்புகள் வந்து இப்போ உங்களோட பவனியிலே எவ்வாறு இணைந்து கொள்ளலாம் மற்றவர்கள்? இந்த நடபவனி இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தாம்சன் மெமோரியல் பார்க்கில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை தான் நடைபெற இருக்கின்றது. அந்த ஏற்கனவே சுதாகரன் குறிப்பிட்ட போல் இந்த பார்க்குக்குள்ளே தான் இந்த நடபவனி நடைபெற இருக்கின்றது. ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நடைபெற இருக்கின்றது. இது ஒரு சிம்போலிக்கான ஒரு நடபவனி தான். அதே நேரத்தில் இந்த எமது சமகால ஒன்றுகூடல் வந்து காலம் 9 மணியிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த நடபவனி 2 மணியிலிருந்து 3 மணி நடைபெற இருக்கின்றது. யாரும் இந்த நடபவனியில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். பொதுமக்கள் யாராவதும் இந்த நடபவனியில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் எல்லாரையும் வரவேற்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு சமூக நிகழ்வு. நாங்கள் ஒரு பல்கலைக்கழக பழைய மாணவர் ஒன்றியமாக வெளியில் நின்று செய்பவர்களாக இல்லாமல் எங்களுடைய சமுதாயத்தோடு சேர்ந்து இதில் செயற்பட இருக்கின்றோம். அதனால் எல்லா சமூகத்திலும் உள்ள எல்லா மக்களையும் இதில் பங்கு பெற்ற அழைக்கின்றோம். அதே நேரத்தில் அவருடைய பங்களிப்பையும் கேட்டு நிற்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுடைய சமூக பொறுப்பு என்று சொல்லுவார்கள். அந்த பொறுப்பு நிச்சயமாக நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய இந்த நாட்டிலே எங்களுக்கு வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு நன்றிக்குரிய விடயம். அதே விதத்தில் நான் ஏற்கனவே சிலர் இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்குக்கு கண்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனுவலி. அதே நேரத்தில் மற்றவர்களும் இதில் பங்களிப்பு செய்து சிறிய விடயமாக இருந்தாலும் பங்களிப்பு செய்து இதில் பங்கு பெற்றுவதன் ஊடாக எங்களுடைய சமூக பொறுப்பை நாங்கள் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு எங்களுடைய பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கத்தின் செயற்பாடை நீங்கள் உற்சாகப்படுத்தி மென்மேலும் நாங்கள் சமூகத்திலே பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை தாயகத்திலும் கனேடிய மண்ணிலும் செயற்படுத்த உள்ளோம். அதில் உங்களோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம். இதனால் இன்றைய முதலாவது இந்த வானொலி சந்திப்பின் ஊடாக இந்த நிகழ்ச்சியின் விவரங்களை பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். தொடர்ந்தும் பல நிகழ்வுகள் அதை எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் இதை நாங்கள் பரப்பி கொண்டிருக்கின்றோம். குறுகிய காலத்தில் ஒரு கிழமைக்கு முதல் தான் இதுக்கான ஆரம்பித்திருந்தோம். அந்த ஒரு கிழமையில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல 4500க்கும் மேற்பட்ட பணம் திரட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் உங்களுடைய பாரிய பங்களிப்பை, அதாவது ஒவ்வொருடைய சிறு சிறு அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த அமௌண்ட் பாரிய பங்களிப்பாக இருக்கும். அது எமது
பிள்ளைகளுக்கும் நமது வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும். நம்முடைய பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் மட்டுமில்லை, தமிழ் சமுதாயத்தை நம்முடைய சமூகத்திலே இந்த கனடிய மண்ணிலே நிலைநிறுத்தக்கூடிய விதத்திலே இந்த நம்முடைய நடவணி அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களோடு நீங்களும் பயணிப்பீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஆமாம், அதே போல நீங்கள் இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் இந்த விடயங்களுக்கு நாங்கள் கனடாவில் வாழ்கின்ற மக்கள் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பார்வை இருக்கிறது? ஏன் இதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கனேடிய மண்ணிலே இந்த குறிப்பாக ஒன்டாரியோ ஒன்று எடுத்துக்கொண்டு எங்களோட மாநிலத்தை எடுத்துக்கொண்டு சொல்லணுமென்ற எமது மாநிலத்தில் 2 அமைச்சவை முக்கியமான அமைச்சவை. ஒன்று கல்வித்துறையானது, அடுத்தது சுகாதாரத்துறையானது. ஆனால் சுகாதாரத்துறையிலே எப்போவுமே ஒரு தடங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது, பற்றாக்குறையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. எப்போவுமே செயற்பாடுகள் நேர தாமதங்கள் ஏற்படுகின்றது என்றெல்லாம் பல்வேறுபட்ட குறைகள் இருக்கின்றது. இதற்கு காரணம் அவைகளுக்கு அலோகேட் பண்ணப்படுகின்ற பட்ஜெட் காணாத நிலைமை தான். அதுதான் அதுக்கு முக்கியமான காரணம். ஆனால் சில இடங்களிலே அது அப்படி இல்லை. ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற கம்யூனிட்டி அதுக்கான டொனேஷன்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போய்க்கல, அந்த ஹாஸ்பிட்டலின் தரத்துக்கும் சில ஹாஸ்பிட்டலின் தரத்துக்கும் இடையிலே வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசத்துக்கு காரணம் அந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற அந்த மக்களின் பங்களிப்போடு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ணுது. அது எந்த ஒரு நாட்டிலும் அது பொருந்தும். என்றால் எப்போவுமே நாங்கள் அரசாங்கத்தின் பெற்றுக்கொள்வதாக இருக்கக்கூடாது, நாங்களும் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இலவச மருத்துவ சேவை எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்கிற நாங்கள் ஏதோ விதத்தில் எங்களோட பிள்ளைகள் இங்கே பிறந்திருப்பார்கள், இந்த வைத்தியசாலையில் பிறந்திருப்பார்கள், நமது பெற்றோர்கள் இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருப்பார்கள். ஈவந்தோ நாங்கள் கூடவே இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்போம். அப்போ அந்த வகையிலே அதை திருப்பி செலுத்த வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. சொல்லலாம் நாங்கள் இஹெச்டி என்ற ஒன்று பே பண்ணுகிறோம் என்று சொல்லி இருந்தாலும் எங்களுக்கு மேலால் எங்களுக்கு இந்த மருத்துவ சேவையானது இலவசமாக கிடைக்கின்றது. அதை சிறப்பாக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயமும் சேர்ந்து பங்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வைத்தியசாலை திறமான சேவையை வழங்கக்கூடிய இருக்கும். அவையிலும் ரிசர்ச்சுகள், இந்த பேப்பர் ஒர்க்ஸுகள், அது மட்டும் இல்லாமல் நியூ எக்யூப்மெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இந்த சமுதாயங்கள் கொடுக்கின்ற ஃபண்டுகள் அவைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதர்வைஸ் நாங்கள் சில பரிசோதனைகள் டெஸ்ட்டுகள் செய்ய போகிறோம் என்று சொன்னால் நீண்ட காலதாமதத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சில வைத்தியசாலைகளிலே அந்த உபகரணங்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இது not only தமிழ் கம்யூனிட்டியின் இல்லை, எல்லா கம்யூனிட்டியும் இப்படியான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த சமுதாயத்தில் உள்ள வைத்தியசாலையில் தரமான வைத்திய சேவையை வழங்க முடியும். ஆமாம், உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் 3,4,00,000 மக்கள் இந்த டொரண்டோவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே, எங்களுடைய சமூகத்தை, எங்கள் இனத்தை பொறுத்தவரையிலே கூடுதலாக அரசியல்வாதிகள் கூட எங்களை ஒரு முக்கிய இனமாக கருதுகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு முக்கியத்துவத்தை வழங்கிக் கொள்கிறார்கள். அதே நேரத்திலே எங்களுடைய பிரதிநிதிகளும் அரசியல் சார்ந்த வகையில் தங்களுடைய செயற்பாடுகளை செயற்படுத்தி முதன்மை பிரதிநிதிகளாக, பாராளுமன்ற பிரதிநிதிகளாக தங்களுடைய பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒரு பலமான ஒரு சமூக கட்டமைப்பாக டொரண்டோவை பொறுத்தவரையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கனடாவை பொறுத்தவரையிலேயும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2வது, 3வது, 4வது தரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் கூறிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் நாங்கள் குறைந்த அளவில் கனடா ரீதியிலே ஒப்பீட்டு அடிப்படையில் நாங்கள் குறைந்த அளவில் மற்ற இனங்களோடு இருந்தாலும் எங்களுடைய செயற்பாடுகள் வர்த்தக ரீதியிலோ சரி, எங்களுடைய கல்வி ரீதியிலோ சரி, அல்லது சமுதாய பங்களிப்புகள் என்ற ரீதியிலோ கலை ரீதியிலோ எங்களுடைய பங்களிப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்க. நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுக்கு அந்த சேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த சேவைகளை அவர்களுடைய திறமான இன்னும் மேலதிகமான சேவைகளை அவர்கள் செய்வதற்கு எங்களுடைய இனம் சார்ந்த வகையிலே அவர்களுக்கு உதவிகளை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய சேவைகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். மேலே பெருமையாக இருக்கின்றது. மக்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விடயங்களிலே தங்களுடைய பூர்வமான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வழங்குவார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. இதிலே சொல்லுங்களேன், உங்களுடைய பல்கலைக்கழகத்திலே கடந்த கால செயற்பாடுகளிலே அங்கே ஒரு வகையான செயற்பாடுகளை அல்ல வகையான உதவிகளை பல்கலைக்கழகம் உங்களிடமிருந்து புலம்பெயர்ந்த சமூகத்திடமிருந்து எதிர்பார்க்கின்றது.
பல்கலைக்கழகம் வந்து பல்வேறுபட்ட தேவைகள் அவருக்கு இருக்கின்றது. இப்போ ஒன்று வந்து நாங்கள் மெயினாக அந்த அதாவது வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மாணவர்கள் அல்லது தேவையுடைய மாணவர்கள் அவைகளுக்கு வந்து உதவி செய்ய வேணுமென்றது ஒரு முன்னெடுப்பு ஒரு புறம் இருக்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, விளையாட்டுத்துறை. இப்போ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கேள்வி வரலாம், வந்து எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அலோகேஷன் இருக்குத்தானே, யூனிவர்சிட்டிக்கு ஃபண்ட் இருக்குத்தானு அப்படி ஒரு கேள்வி வரலாம், மக்கள் மனதிலே இருக்கலாம். ஆனால் ரெஜினால்டு சொன்ன மாதிரி, இந்த ஹாஸ்பிட்டல்களை சொன்ன மாதிரி எந்த நிறுவனத்துக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து கவர்மெண்ட் அலோகேஷன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதுக்கு மேலாக வந்து நாங்கள் செய்கிற உதவி தான் வந்து இன்னும் அதை வளம்படுத்துவதற்கு மேலதிகமாக உதவும். இப்போ எல்லா மாணவர்களுக்கும் வந்து கவர்மெண்ட் அங்கே ஸ்காலர்ஷிப், பர்சரி போன்ற நிதியுதவியை கொடுக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு மலையகம் அல்லது தூர இடத்துலேருந்து வந்து அங்கே தங்கியிருக்கிற மாணவர்கள் வந்து அவையின் வாழ்வாதாரம், கல்வி தேவைகளுக்கு வந்து அந்த தொகை வந்து போதாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வந்து எத்தனையோ மாணவர்கள் வந்து தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவைக்கு டிப்ரெஷன், பணம் இல்லாதது, மன உளைச்சல் காரணமாகவே இருக்கிறோம். வந்து இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு இந்த கோல்டன் ஜூப்ளி, அதாவது எங்களுடைய 50வது அந்த பல்கலை சங்கமத்தில் சேகரிக்கப்பட்ட நிதியை கூட வந்து நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் உண்மையிலே அப்படியான மாணவர்களை தான் நாங்கள் முக்கியமாக தேடுகின்றோம். அதாவது சரியாக தேவையுடைய மாணவர்கள். அப்போ அதை பார்க்குறோம். மற்றது இதை விட வந்து ரெஜினோட் அவர் குறிப்பிட்டது போல் வந்து அங்குள்ள மாணவர்களுக்கு சில டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அதாவது துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட வந்து அந்த அவைந்த அறிவுரைகளோ அல்லது வெபினார்ஸ் சம்பந்தமான இதுகளும் தேவைப்படுகின்றது. நாங்கள் கோவிட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம் வந்து க்ளவுட் டெக்னாலஜி. இப்போ க்ளவுட் வந்து எல்லா அதாவது டெக்னாலஜியில் வந்து க்ளவுட் தான், ரைட்? AWS க்ளவுட் அண்ட் ரைட், அப்படி எல்லாம் க்ளவுட் டெக்னாலஜியாக போயிட்டுது. இங்கே அமேசான் அதில் பணியாற்ற வந்து ஒரு PhD லெவலில் உள்ள துறை சார்ந்த அந்த அவர்களை கொண்டு நாங்கள் இன்றும் வந்து அந்த அவர்களுடைய கற்கைகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். அப்போ கல்வி தேவை, மற்ற நிதியுதவி, மற்றது ஆலோசனை, அப்படியான தேவைகளை வந்து நாங்கள் பூர்த்தி செய்கிறதுல நாங்கள் மும்முரமாக அப்படியான தேவை அங்கேயும் இருக்கின்றது. அவற்றையும் இயன்ற அளவுக்கு வந்து நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களையும் நான் இதோடு சேர்த்துக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பல்கலைக்கழகம் இலங்கையிலே என்று சொல்லும் பொழுது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்தவில்லை. இப்போ இலங்கையில் பல்கலைக்கழகம் முற்றுமுழுதாக ஒரு எந்தவித செலவுமற்று, எந்தவித கட்டணமுமற்று நாங்கள் கல்வி கேட்கிறோம். அரசாங்க வரிப்பணத்திலே நாங்கள் படித்த நாங்கள் இப்போவும் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த புலம்பெயர் தேசத்திலே நாங்கள் இங்கே கனடாவிலே வாழ்கின்றோம், மற்ற நாடுகளில் வாழ்கின்ற எல்லோருமே இங்கே உள்ள பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய தொகையை நாங்கள் செலுத்துகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்படுகின்ற நிதியானது போதுமானதாக இல்லை. ஒன்று அங்கத்தை பொருளாதார நிலைமைகளாகவும் இருக்கலாம். அத்தோடு அவையில் இந்த இப்போது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்த காலத்தில் 4 பீடங்கள் இருந்தது. இப்பொழுது அங்கு பல்கலைக்கழகத்தில் 13 பீடங்கள் அமைக்கப்பட்டு விட்டது. அப்போ அதன் செயற்பாடுகளும் மாணவர்கள் தொகையிலும் அதிகரித்துள்ளது. அவைகளுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கற்ற தேவைகள் கூடியிருக்கின்றது. ஆனால் அந்த நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களுக்கு போக தேவையில்லை. இந்த மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளும் அவைகளோடு நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். அந்த விதத்தில் நாங்கள் மாணவர்கள் இந்த விளையாட்டுத்துறையிலே பலவிதமான செயற்பாடுகள், இந்த உபகரணங்களுக்கும் அவைகள் மாணவர்கள் சிலருக்கு ஈவந்தோ அவைகள் இந்த பாதணிகள் கூடவே வாங்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவைகளுக்கான பங்களிப்பை நாங்கள் செய்து அதை உதவி செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் சில மாணவர்கள் பயிற்சியின் போது காயப்பட்டு மருத்துவ செலவுக்கு உட்படுத்த நேரத்தில் கூட இங்கிருந்து நாங்கள் பல உதவிகள் செய்திருக்கிறோம். அவர்கள் வெளியிடங்களுக்கு விளையாட்டுகளுக்கு செல்லும் பொழுது அவைகளுக்கு தேவையான போஷாக்கான உணவுகளும் மற்ற தேவைகளுக்குமான பங்களிப்பையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதற்கும் அப்பாலே இப்பொழுது கடைசியாக பல்கலைக்கழகத்தில் சேர்க்கப்பட்ட பீடம் சித்த மருத்துவத்துறை. சித்த மருத்துவத்துறை இப்பொழுது ஒரு பெரிய ஒரு அளவில் நாங்கள் தாய மண்ணில் இருந்த காலத்தை விட்டு இப்பொழுது பெரிய அளவில் வியாபித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், புலம்பெயர் தேசத்தில் எல்லோருமே இப்போ சித்த மருத்துவ
துறை சார்ந்த மூலிகைகள் அல்லது அது சார்ந்த மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இப்போது எல்லாருமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூடவே அதைத்தான் தேடி போகிறார்கள். அதுக்கான தேவைகள் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் அந்த பீடமானது நியாயமான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆராய்ச்சியிலிருந்து அவையில் சில ப்ராடக்டுகளை உற்பத்தி செய்ய இருக்கின்றார்கள். அதுக்கான தேவையில் அவைகளுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பங்காளிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், இன்வெஸ்டர்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான தேவைகளும் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அது அப்படி இருக்குமாயின் அது எதிர்வரும் காலத்தில் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். அதே நேரத்தில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களை இங்கே இருக்கும் சிஸ்டம் போல பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும் அல்லது கோப் ஒர்க் பண்ணி அவையில் உழைத்து ஒர்க் பண்ணக்கூடிய விதத்தை நாங்கள் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றோம். என்ற வேர்ல்டு அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்போ ஈஸியாக எல்லாரும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் அவையுடைய டைமுக்கு ஏற்ற விதத்தில். அதே விதத்தில் அவையில் கோப் டேர்ம்களும் சில இடங்களில் இருக்கின்றது. சில முகாமைத்துவ பீடத்திலே கோப் டேர்ம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த விதத்திலும் அவையில் ஏர்ன் பண்ணி தங்களுடைய கல்வி சில ஈடு செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கான ஆலோசனையிலும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் not only ஃபண்ட் அவையில் கொடுக்குற மட்டுமில்லை, பலவிதமான செயற்பாடுகளிலும் அவைகளோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே சிறப்பு என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று நீங்கள் படித்த காலத்திலே ஒரு 4-5 பீடங்கள் தான் இருந்தது. இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றது போன்று, அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கின்றது போன்ற வகையிலே எங்களுடைய கல்வி முறைகளும் பீடங்களும் அதிகரிக்கப்பட்டு விட்டது. அது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பல வகையான பீடங்கள் அதிகரிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு பெரிய அளவிலான ஒரு பாரிய அளவிலான ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றப்படைந்து விட்டது. பெருமளவான மாணவர்கள் படிக்கின்ற அல்லது எல்லா மொழி பேசுகின்ற மாணவர்கள், ஆங்கிலம், சிங்களம், தமிழ் மாணவர்கள் என்று இப்பொழுது வேறொரு வகையிலே ஒரு பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்து விட்டது என்றே கூறிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு காலங்கள் நகர்த்தி இருக்கிறது. ஆகவே தேவைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போன்று. ஆகவே உங்களுடைய செயற்பாடுகள், நீங்கள் இங்கத்தே செயற்பாடுகளையும் இங்கத்தே அறிவுரைகள், இங்கத்தே நடைமுறைகளை நீங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் அந்த கோவா ப்ரோக்ராம் அது அப்படியான முறைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களுடைய செயற்பாடுகளும் இங்கே வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருக்கின்ற கல்வி முறைகளுக்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டிருப்பது அவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கு. அதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த வெல்ஃபேர் சிஸ்டம் என்று உருவாக்கி இருப்பதாக நீங்கள் அது ஒரு மேலெழுந்த வாரியாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த முறையை பற்றி கொஞ்சம் ஆழமாக குறிப்பிடுங்களேன். என்ன வகையாக அந்த வெல்ஃபேர் சிஸ்டம் என்று உருவாக்கி இருக்கிறீர்கள்? இந்த கடந்த வருடம் நடந்த பல்கலை சங்கமம் 50வது ஆண்டு விழாவிலே நாங்கள் ஒரு நிதி சேகரிப்பை செய்திருந்தோம். அந்த நிதி சேகரிப்பானது இந்த நாட்டிலே வாழுகின்ற கொடைவாளர்கள், நலம் விரும்பிகள், பழைய மாணவர்கள் சேர்ந்து வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் கூறியிருந்தோம், அந்த நிதியிலிருந்து எந்த ஒரு பெண்ணி கூட நாங்கள் இந்த நிகழ்வுக்கு செலவழிக்க மாட்டோம். அதன் 100% அந்த எங்களுடைய தாய மண்ணிலே கல்வி செயற்பாட்டிலே தடம் புரளுகின்ற மாணவர்களுக்கு இந்த நிதி சென்று சேரும் என்று உறுதி அளித்திருந்தோம். அந்த வகையிலே எங்களுக்கு $102,000 எங்களுக்கு சேர்ந்திருந்தது. ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை பங்களித்தவர்களுக்கு இந்த நேரத்திலே இந்த வானொலி ஊடாக நன்றி கூட கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் பல்கலைக்கழகத்தோடு இந்த செயற்பாட்டை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்று ஆலோசனை செய்திருந்தோம். எங்களுடைய துணைவேந்தர், பதிவாளர், வெல்ஃபேர் டிரெக்டர் உட்பட அதோடு சம்பந்தப்பட்டவர்களோடு நாங்கள் இதை பற்றி பல ஆலோசனை கூட்டங்கள் வைத்திருந்தோம். ஏனென்றால் இந்த நிதியானது தனிய தமிழ் மாணவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்.
பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கம்யூனிட்டி கிச்சன் கொடுத்த பொழுது அது எல்லா மாணவர்களுக்கும் பொதுவானது. அது சாப்பாடு அந்த உணவை கொடுக்கும் பொழுது தமிழ் மாணவர்களுக்கு தான் கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கூடாண்டு கட்டுப்பாடு இல்லை. அது எல்லாருக்கும் பொதுவானதாகத்தான் நாங்கள் அதை செய்திருந்த நாங்கள். ஆனால் இந்த நிதி பங்களிப்பானது தமிழ் மாணவர்கள் சென்றடைய வேணும் என்று ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருந்தோம். அதிலும் குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கலாம், பெண் தலைமைத்துவத்துக்குள்ளே இருக்கிறவர்களாக, சிங்கிள் இருக்கிறவர்களாக இருக்கலாம், மலையத்திலிருந்து கல்வி கேட்கின்ற பின்தங்கிய மாணவர்களாக இருக்கலாம். இன்று நிலைமையிலே யாழ் பல்கலைக்கழக படிக்கும் வெளி மாவட்ட மாணவர்களுக்கு 25,000 30,000 வரை ஒரு மாத செலவு ஏற்படுகின்றது. என்ற அவைகளுக்கான ரூம் வாடகையாக இருக்கட்டும், சாப்பாடு செலவாக இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். ஆனால் எங்களை பல்கலைக்கழக பேர்சரி எங்களுக்கு 5,000 ரூபா தான் வழங்குகின்றார்கள். இதிலிருந்து எண்ணத்திலிருந்து மாவப்புல கூடவே அதை விட கொஞ்சம் கூடவா வழங்கப்படுகின்றது. இதை விட அவைகளுக்கான நிதி உதவி இல்லை. வறுமை கோட்டுகளே வாழுகின்ற மாணவர்கள் இதை கொண்டு அவர்களால் வாழ முடியாது. அதனாலே தான் அப்படியான மாணவர்களை தெரிவு செய்து அவர்களை அதுக்கான எல்லா விதமான தரவுகளும் அவர்களே திரட்டி அந்த விண்ணப்பங்களை பெற்று அதுக்கான உறுதிப்படுத்தலை மேற்கொண்ட பிறகு அவர்கள் அந்த மாணவர்களை தெரிவு செய்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு இதை வழங்கும் பொழுது அவர்கள் கல்வி செயற்பாட்டிலே தொடர்ந்து கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லது அவர்களுக்கு நியாயமான ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டிப்ரெஷன் ஏற்படுகின்றது. கன பேர் விபரீதமான முடிவுகளை எடுக்கின்றார்கள். சிலர் தங்களுடைய கல்வி செயற்பாட்டை நிறுத்திவிட்டு தங்களோட குடும்ப நிலைமை காரணமாக ஏதாவது வேலைக்கு செல்கின்றார்கள். சொற்ப காலத்துக்கு அவர்களுக்கு நாங்கள் இதை கைட் பண்ணுவோமாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம் நல்ல விதமாக அமையும். இந்த போரினால் பாதிக்கப்பட்ட எமது சமுதாயம் அடுத்த தலைமுறையாவது நல்ல முறையில் வாழ வேணும் என்று சொன்னால் அவர்கள் குடும்பத்திலிருந்து பல்கலைக்கழகம் பட்டதாரியாக வெளியேறும் பொழுது அவைகளுடைய செயற்பாடுகள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு தான் அத்தகைய மாணவர்களை தெரிவு செய்து அந்த குடும்பத்துக்கும் அந்த மாணவர்களுக்கும் சமுதாயத்துக்குமான ஒரு உதவியாக எங்களுடைய செயற்பாடு அமைகின்றது. இந்த செயற்பாடு தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த செயற்பாட்டிலே பங்கு பெற்ற விரும்புகின்ற கனடா வாழ்கின்ற நலம் விரும்பிகள் நண்பர்கள் இதில் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு இந்த செயற்பாட்டிலே உங்களையும் பங்காளிகளாக சேர்த்துக்கொள்வீர்கள். ஆனால் அது எமது மண்ணில் வாழுகின்ற கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு பெரும் கொடையாக அமையும். அவர்களுடைய எதிர்காலத்துக்கான விளக்கேற்றும் ஒரு ஒளி விளக்கை நாங்கள் ஏற்றுவதாக அமையும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக போர் முகங்கள் சூழ்ந்திருந்தன. எங்கள் நாட்டிலே பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டோம். பல பொருளாதார பின்னடைவுகளை நாங்கள் அடைந்தோம். இருந்தபோதும் இந்த கல்வி சமூகத்தை நாங்கள் காப்பாற்றுவதற்காக அரும்பாடுபட்டோம். இதிலே புலம்பெயர் சமூகம் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி எங்களுடைய மக்களை எல்லா விதத்திலையும் காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக கருதப்பட வேண்டியது எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியை நாங்கள் காப்பாற்றுதல் என்பது, அவர்களை ஒரு நல்ல ஒரு சமூகமாக உருவாக்குதல் என்பது, அதன் மூலமாக எங்களோட சமூகத்தின் நிலைமையினை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். கல்விக்கு பல வகையான இடையூறுகள் கடந்த காலங்களிலே ஏற்பட்டது. மன ரீதியாக, உடல் ரீதியாக அவர்களால் படிக்க முடியாத பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அவர்களை சுற்றி வளைத்தன. அதனாலே அவர்களினால் படிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத காலங்கள் இருந்தது. ஆனால் இன்று எந்த காலகட்டத்திலேயும் எவ்வாறான இன்னல்கள் சூழ்ந்து கொண்டாலும் அவற்றுக்கு புலம்பெயர் சமூகமாகிய நாம் எல்லா விதத்திலையும் நாங்கள் கை கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய கடமையும் உரிமையும் என்பது எங்களுக்கு அனைவருக்குமே நன்கு தெரியும். என்று சொன்னால் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் எங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய செயற்பாடுகள் உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் தாயகத்தில் இருந்த காலத்திலே சரி, எங்களுடைய மாணவர்கள் பிரதிநிதிய அங்கே செல்லும் பொழுது சாதாரண அரச உத்தியோகத்தில் இருக்கின்ற அப்பா அரசாங்க சம்பளத்தை பெற்று கொஞ்சத்தை வீட்டுக்கு மிச்சம் பிடித்து பிள்ளைகளுக்கு அனுப்பி மணியோடர் எடுத்து அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு காசு பத்தான நேரத்தில் அவர்களும் சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி அதையெல்லாம் நாங்கள் தாயகத்தில் இருந்த காலத்திலே எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதை போன்று இந்த போர்னாலே துணையை இழந்தவர்கள் அதாவது
பெண் தலைமைத்துவத்தின் கீழே வாழ்பவர்கள், ஆண் தலைமைத்துவத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இப்படியாக பல இன்னல்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களை படிப்பை சில நேரம் தொடர முடியாமல் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது சில பேர் ஒரு மிகுந்த கவலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே உங்களுடைய செயற்பாடுகள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் அதற்காக எங்களுடைய ஊடகங்களும் சரி, எங்களுடைய சமூகம் சரி, சமூகம் சார்ந்த அமைப்புகளும் அதுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தருகின்ற உதவிகள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த வரி விலக்கி இருக்கின்றது. ஆமாம், நான் குறிப்பிட்டது போல நீங்கள் $20 மேலே பங்களிப்பு செய்தால் அதுக்குரிய உடனடியாகவே நீங்கள் அந்த ஆன்லைன் ஊடாக நீங்கள் அந்த உங்களோட பங்களிப்பை செய்யல ரைட்டவே உங்களுக்கு இமெயில் வரும், அந்த டெக்ஸ் ரிபேட்டுக்குரிய ரிசீட்டோட நிச்சயமாக அது கிடைக்கும். ஆமாம் நேயர்களே, உண்மையிலே நாங்கள் கொடுக்கின்ற உதவிகள் நாங்கள் வரி டேக்ஸ் செய்யப்படும் பொழுது அவற்றை நாங்கள் அந்த ரிசீட்டுகளை காட்டிக்கொள்ளலாம். அதன் மூலமாக எங்களுக்கு அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எங்களுடைய சமூகத்துக்கு பயன்படக்கூடிய மாதிரியான நிலைமையிலே உங்களை பங்களிப்பை செலுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் அமைப்பு மிகவும் ஒரு பாரிய அளவிலான பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அங்கே இருக்கின்ற முன்பு ஒரு முறை நீங்கள் உரையாடி இருந்தீர்கள், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அங்கே இருக்கின்றவர்களுக்கு உணவளித்தல் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த விடயத்தை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்ளுங்களேன். எவ்வாறாக நீங்கள் உணவளிக்கிறீர்கள்? அந்த உணவளித்தல் என்பது உண்மையிலே இல்லை. அந்த எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், மாணவர்கள் அந்த முக்கியமாக இந்த கோவிட் கால பகுதியில் சரியான 3 நேரமே சாப்பிடாமல் இருக்கிற மாணவரோட விரிவுரைகளுக்கு வந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. மாணவர்கள் மயக்கமுற்று விழுவதைக் கண்டு அங்குள்ள விரிவுரையாளர்கள் தங்களோட சொந்த பணத்தில் மற்றும் அங்கே பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் தங்களோட சொந்த காசில் போட்டு அவர்களுக்கு உணவளிக்க தொடங்கின அந்த ப்ராஜெக்ட் தான் கம்யூனிட்டி கிச்சன் என்று சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட். அதுபோல் விரிவாக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் செய்யல அவைக்கு புரிந்து கொண்டார்கள் என்னென்றால் கன மாணவர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாடில் இருக்கின்றார்கள். அப்போ அதுக்கு இலங்கையில் உள்ள வர்த்தக பெருமக்கள் கொடையாளிகள் என்று சொல்லி அவர்களும் கொடுத்து சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கம்யூனிட்டி கிச்சன் பிறகு துணைவேந்தர் அவர்கள் எம்ஐயின் நாடினார். உலகெங்கும் இருக்கின்ற எல்லா பழைய மாணவர்களையும் அதை எடுத்து சென்ற வேளையில் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் நாங்கள் ரெஜினோட அவர் சொன்ன மாதிரி இங்கே கனடாவில் நாங்கள் அதை ஆரம்பித்தோம். இங்கே மட்டுமில்லை, அமெரிக்காவிலையும் கூட அங்கேயும் நாங்கள் அங்கே உள்ள பழைய மாணவர்களின் தொடர்பு கொண்டு அவரை சேர்ந்து தான் நாங்கள் ஒரு 40 லட்சம் பெறுமதியான அந்த காசை வழங்கினோம். ஆனால் இன்று எங்களோட பணமும் எங்களோட உதவி மட்டும் இல்லை, அங்கே உள்ள பெரிய வர்த்தக நிறுவனங்கள் கூட அது ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு நல்ல செயலென்றது, நல்ல ஒரு திட்டம்ன்றதை புரிந்து கொண்டு இன்று தானாக எல்லோருமே செய்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அளவில் அது நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதில் ஒன்றை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஒருவேளை காலத்துக்கு லைக்கா நிறுவனம், பிரித்தானியாவில் இருக்கின்ற லைக்கா நிறுவனம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் வேறு சில பல்கலைக்கழகத்திலும் இந்த கம்யூனிட்டி கிச்சன் இதுக்கான நிதியை வழங்குவதற்கு உறுதியளித்து அவர்கள் அந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வழங்கிய நிதி நிரந்தர வைப்பில் இருக்கின்றது. அந்த நிரந்தர வைப்பிலிருந்து வருகின்ற வட்டியும் அங்கேயே இருக்கின்றது. தொடர்ந்து வரும் காலத்தில் அந்த தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் தொடர்ந்து அந்த நிதியிலிருந்து உணவு வழங்கப்படும். இப்பொழுது ஒருவேளை காலத்துக்கு அந்த நிதியானது பாவினையில் இல்லை. லைக்கா நிறுவனம் அந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. அது உண்மையிலேயே இந்த வெளி மாவட்டத்திலும் வறுமை கோட்டத்துக்கு கீழ் வாழும் மாணவர்களுக்கு பெரு உதவியாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்த ஒரு நேர சாப்பாட்டை சேமிக்கின்றார்கள். அந்த செலவு செய்யும் பணத்தை சேமிப்பதனூடாக அவர்களுக்கு மாதாந்தம் மிகப்பெரிய ஒரு அமௌண்டை அவர்கள் தங்களுடைய மற்ற தேவைகளுக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே அதுக்கு உதவி செய்தவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இப்பொழுது லைக்கா நிறுவனம் வழங்குகின்ற சேவையையும் நாங்கள் நன்றியோடு பாராட்டுகின்றோம். மேலும் ஒன்று இலங்கையில் உள்ள ஏனைய பல்கலைக்கழகங்கள் இதை பார்த்து வியந்திருக்கின்றார்கள். அவர்களும் இதே ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோன்னு பார்த்தா அவருக்கு அந்த சாத்தியமே இல்லாத ஒரு நிலைமை இருக்குது அவைக்கு. யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்படி ஆரம்பிக்கப்பட்டது நல்ல ஒரு திட்டம்ன்றது உணர்ந்து இன்று ஒரு
ஒரு பெரிய ஒரு நீரோட்டத்தில் வந்து, அதாவது அந்த பெரிய வர்த்தக லைக்கா போன்ற நிறுவனங்களே உதவி செய்கிற அளவுக்கு வந்து அது ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றதுன்றது தான் உண்மை. உலக மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, அதில் என்னென்று சொன்னால் அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற பல்கலைக்கழகங்கள் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை. அது ஒரு இன்ஸ்டியூட்டாகவே பார்க்கப்படுகிறது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறோமா, நாங்கள் படிக்கின்றோமா, வருகிறோமா இருக்கணும், அந்த சமுதாயத்தோடு அது ஒன்றிக்கவில்லை. அதனால் தான் யாழ் பல்கலைக்கழகத்தில் இந்த நிதி தேவை ஏற்பட்ட பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள், கோயில் நிறுவனங்கள், நயனாதிவாக இருக்கட்டும், துக்கியம்மன் கோயிலாக இருக்கட்டும், நிறையா ஏராளமான தேவையான ரைஸ், அடுத்தது மரக்கறிகளை வழங்குறதுக்கு முன் வந்திருந்த இனிஷியல் ஸ்டேஜில் அது வந்து அந்த சமுதாயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இதை வந்து பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தலைவர் கூட இந்த மாடலை எடுத்துக்கொண்டு போய் மற்ற பல்கலைக்கழகம் வழங்கியிருந்தும் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது காரணம் அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களாக இருக்கவில்லை. அது ஒரு கல்வி நிறுவனமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருப்பதால் தான் பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அங்கு வாழ்கின்ற கொடைவள்ளல்களாக இருந்தாலும் சரி, எல்லாராலும் அது பாதுகாக்கப்படுகிற வந்து எங்களுடைய கல்வி செல்வத்தை நாங்கள் பாதுகாக்க வேணும்ன்றதுக்காக. நல்லது. உண்மையிலே எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகம் என்பது உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று அது ஒரு எல்லோ மக்களும் தங்களுடைய குழந்தை போன்று தான் பார்க்கிறார்கள். எங்களுடைய ஒரு எங்களை இதய பகுதியாக அந்த பல்கலைக்கழகத்தை பார்க்கிறார்கள். அது ஒரு தனித்த ஒரு கல்வி நிலையமாக இல்லை கல்வி நிறுவனமாக பார்க்கவில்லை. அது அந்த எங்களோட யாழ் மண்ணிலே இருப்பதனால் வந்து அது எங்களுக்கு ஒரு பலமான ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவற்றை பாதுகாத்தல் என்பது அவற்றை அங்கே இருக்கின்றவர்களை சுதா அவர்கள் குறிப்பிட்டது போன்று உணவு இல்லாமல் சாப்பிடாமல் மாணவர்கள் மயக்க நிலை அடைதல் என்பது அது ஒரு மிகவும் ஒரு வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகவே அவற்றை நிச்சயமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது எங்களுடைய உதவிகளை செய்ய வேண்டும். மேலே நீங்கள் அவர்கள் ஆரம்பித்து அந்த திட்டத்துக்கு நீங்கள் பெருமளவான பின்னணியாக நிதி உதவி செய்திருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு திட்டம் வந்து ஒரு மக்கள் மயப்படுத்தப்படும் பொழுது அது மக்களுக்களையே பார்க்கப்படுகின்றது. அந்த திட்டத்தை பார்க்கப்படும் பொழுது அந்த திட்டத்தின் நோக்கு எவ்வாறு இருக்கின்றதை பார்க்கப்படும் பொழுது வர்த்தக பெருமக்களோ சரி, மக்கள் சார்ந்தவர்களோ எல்லோருமே தங்களுடைய பங்களிப்பை செலுத்தக்கூடிய இருக்கும். அந்த வகையில் இப்போ லைக்கா நிறுவனம் அங்கே சென்று ஒரு வருடத்துக்கான பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நிதிகள் பாதுகாப்பில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அவற்றை பயன்படுத்தக்கூடிய வகையிலே அவற்றை உருவாக்கி இருக்கிறது. சரியான ஒரு திட்டமிடலோடு ஒவ்வொரு செயற்பாடுகளையும் வந்து நீங்கள் தாயகத்தோடு அங்கே இருக்கின்ற நிர்வாக அமைப்புகளோடு இணைந்து புலம்பெயர் அமைப்புகளான உங்களுடைய மாணவர் அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து ஒரு நேர்த்தியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது உண்மையிலே அது ஒரு பெருமையாக நோக்கக்கூடியது. மக்கள் எல்லாம் உண்மையிலே அதை பெருமையாக பார்த்து கொள்வார்கள். இதில் வேறு ஏதாவது கருத்துக்களை நீங்கள் என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? மீண்டும் வந்து நாங்கள் அந்த இதுவரை காலம் வந்து அங்கே புலத்தில் அது அங்கே உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துக்கும் மாணவர்களுக்கும் மட்டும்தான் எங்களோட அந்த திட்டங்கள் உதவிகள் இருந்தன. இந்த வருடம் வந்து இந்த போக்கத்தோன் ரைட் இப்படியான நிதிஷேர் வந்து உண்மையில் எங்களை நீண்ட காலமாக எங்களோட ஐடியாவில் இருந்து வந்த உண்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் காலம் வந்தாலும் வேறு நிலைமைகள் தடங்கல்கள் வந்தாலும் வந்து நாங்கள் செயற்படுத்த முடியாமல் போயினது. ஆனால் இந்த வருடம் வந்து எப்படியாவது நாங்கள் இதை இந்த நிதி திரட்டலை வந்து நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு வந்து நாங்கள் களமிறங்கி இதை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இதை வந்து இதுக்கு ஆதரவாக வந்து நாங்கள் குறிப்பிட்டது போல் வந்து நீங்கள் எவ்வளோ தொகை கொடுக்க போகின்றீர்கள் என்பது வந்து முக்கியமல்ல, எத்தனை பேர் வந்து இதில் இணைகின்றீர்கள் தான் முக்கியம். சிறுதுளி பெருவெள்ளம். உதாரணத்துக்கு வந்து ஒரு இப்போ எங்களோட இணைப்பில் வந்து ஒரு 450 பழைய மாணவர்கள் எங்களோட இணைப்பில் இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் வந்து ஒரு $20, $25, $30 கொடுத்தாலே வந்து நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10,000 சும்மா வந்துடும். அதே மாதிரி பொதுமக்களோட வந்து இந்த பல்கலைக்கழக சங்கத்தோட நீங்கள் எல்லாரும் நலம் விரும்பிகள், வர்த்தக பெருமக்கள் எல்லாருமே இது நாங்கள் சொல்கிற தகவலை கேட்டு உங்களை இயன்ற அளவு உதவிகளை கொடுத்தீங்கன்னு சொன்னால், பலர் இணைஞ்சீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய தொகையை கொடுக்கலாம். இதில் நீங்கள் சில பேர் கேட்கலாமா, இந்த 10,000 கொடுத்தது என்னத்தை காணப்போகுதுன்னு சொல்லி அப்படி அதுக்கு அப்பால் வந்து எங்களோட பங்களிப்புன்றதான் நீங்கள் முக்கியம். பட் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீர்கள் வந்து
இந்த எண்ணத்துக்கு நாங்கள் செய்யணும் என்று சொல்லி ரெஜினோட குறிப்பிட்டது போல வந்து எல்லா இடத்துலையும் வந்து மருத்துவ சேவைகள் நடைபெறுகின்றன, கல்வி சேவை நடைபெறுகின்றன, எல்லாம் இருக்கின்றன. ஆனால் பற்றாக்குறைகள் வந்து நிச்சயமாக இருக்கின்றது. இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னால் எத்தனையோ முக்கியமான, அதாவது அவசரமான நோயாளிகளோட வந்து காத்திருப்பில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ செய்கிற உதவிகளை வந்து நாங்கள் செய்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து சில முக்கியமான சாதனங்களை பெற வேண்டும் என்று சொன்னாலும் வந்து எதிர்காலத்தில் நாங்கள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நிலப்பாடு ஏற்படும். மாதிரி இன்னொரு வேண்டுகோளை நான் இதில் விடுக்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் யாழ் பல்கலைக்கழகம் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, பாடசாலை பழைய மாணவர் சங்கங்கள் இருக்கின்றன, உற்சங்கங்கள் இருக்கின்றன. இதில் வந்து எங்களோட இணையுங்கள் தயவு செய்து. நாங்கள் வந்து இதை முன்னெடுத்துக்கு இருக்கின்றோம், எங்களுடன் கைகோருங்கள். அதே போல் நீங்களும் அந்த எதிர்காலத்தில் இப்படியான ஒரு திட்டத்தை வந்து செய்ய வழி கிடைக்கல வந்து நாங்களும் உங்களோட இணைந்து செய்வோம். ஒரு நல்ல விடயத்தை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இப்போ இதில் வந்து யார் செய்தன்றது முக்கியம் இல்லை, எப்படி செய்கிறோம்ன்றது தான் முக்கியம். அப்போ அதுக்கு எல்லாரும் செய்யணும். மீண்டும் வந்து சொல்கிறேன் வந்து இது எப்படி டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கொஷன் எல்லாடம் இருக்கும். எங்களோட இணையதளம் வந்து UACanada.ca AUAA Canada.ca. அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் முதல் பக்கத்திலேயே வந்து அந்த செக்ஷன் இருக்கும், வந்து வாக்கத்தோன் அண்ட் சம்மர் கெட் டுகெதர்ன்னு சொல்லி அதில் வந்து டொனேட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டொனேஷன்ஸை செய்யலாம். உங்களுக்கு மேலதிக தகவல் தேவை என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். எனது பேர் சுதா. எனது தொலைபேசி இலக்கம் 647-919-9362. அதேபோல் ரெஜினால்ட் எனது தொலைபேசி நம்பர் 416-568-7311 416-568-7311. அதை விட எமது செயலாளர் ஜெபரஞ்சன், அவரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 416-899-0094 416-899-0094. நாங்கள் இந்த உங்களுக்கு தேவையான மேலதிக தகவலை எங்களோடு தொடர்பு கொள்வதன் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே சுதா குறிப்பிட்டது போல மற்ற அமைப்புகளும் எம்மோடு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். எங்களோடு இந்த தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள். ஆனால் நாங்கள் போதிய அளவு ஆயத்தங்களை இதற்கு செய்யக்கூடியதாக இருக்கும். உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கின்றோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை எனது நம்பர் 416-568-7311. எங்கள் செயலாளரின் நம்பர் 416-899-0094. சுதாவின் நம்பர் 647-919-9362. நீங்கள் நேரடியாக அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக வந்து உங்களோட இதை போடலாம் வந்து ரைட். உங்களுக்கு எந்த இணைப்பு அந்த தகவலை வந்து நாங்கள் அந்த லிங்கை வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இல்லாட்டி மேலதிக தகவலையும் வந்து நாங்கள் வழங்க தயாராகின்றோம். திரும்பவும் சொல்லுகின்றேன் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் எத்தனை பேர் இதில் இணைகிறீங்கன்றது தான் முக்கியம். சிறிய அமௌண்ட், அதாவது நீங்கள் ஒரு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை செய்கிறதுக்கு, அர்ச்சனையில் நீங்கள் செய்கிறது வந்து ஆண்டவன் உங்களுக்கு நல்ல ஆசிகளையும் நன்மையும் வழங்கணும்னு சொல்லி ஒரு அர்ச்சனை செய்கிறீங்கள். இது வந்து எங்களுடைய எத்தனையோ நோயாளிகள், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும், ஒரு கேன்சர் பேஷண்ட் எத்தனையோ துன்பப்படுறார்கள் என்று சொல்லி, அந்த உங்களுக்காக நீங்கள் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை செய்கிற மாதிரி இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகள் எத்தனையோ நோயாளிகள் இந்த வந்து உடன் நலம் பெறணும் என்று நினைத்து ஒரு அந்த அர்ச்சனை பணத்தை வந்து இதுக்கு நன்கொடையாக வழங்குங்கள். இது ஒரு வினயமானவும் அன்பானவும் தேவையான இதயபூர்வமான ஒரு வேண்டுகோள். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். ஆமாம், உண்மையிலே மக்களே, உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகள் கடந்த காலத்திலே 50வது பிறந்த நாளை கொண்டாடிய பொழுது இங்கே வருகை தந்திருந்தார்கள். தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய செயற்பாடுகளை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்ததை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். மீண்டும் நாங்கள் இந்த வருடம் நாங்கள் சந்திக்கின்றோம். எப்பொழுதுமே எங்களுடைய அமைப்புகள், நிலம் சார்ந்த அமைப்புகள், சிவப்பு அமைப்புகள், அவர்களுடைய செயற்பாடுகள் மக்கள் சார்ந்த வகையிலே செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகிய அவர்களுடைய
அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுதல் என்பது எங்களுடைய ஊடகத்தின் கடமை. அந்த கடமையை நாங்கள் செவ்வனவே செய்து கொண்டிருக்கின்றோம். நிறைவாக உங்களை பற்றி குறிப்பிடுங்கள். நீங்கள் எந்த காலத்திலே நீங்கள் யூனிவர்சிட்டியில் படித்தீர்கள்? அதன் பின்பு எந்த காலத்திலே நீங்கள் இந்த அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? எந்த காலத்திலே நீங்கள் தலைவராக இருந்தீர்கள்? அவற்றையும் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற காலம் மிகவும் நெருக்கடியான காலம். ஆனால் எந்தவித தடங்களும் இல்லாமல் படித்த காலம் என்று சொல்லலாம், சுதந்திரமான காலம் என்று சொல்லலாம், சுதந்திர காற்றை சுவாசித்த காலம் என்று சொல்லலாம். பல்கலைக்கழகத்துக்கு சென்று 90ஆம் ஆண்டு முதல் 94ஆம் ஆண்டு வரை நாங்கள் கல்வி கற்றிருந்தோம். 88ஆம் ஆண்டு உயர்தரத்திலே பல்கலைக்கழகத்துக்கு பரீட்சை எழுதி 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த போருக்கு பிற்பாடு பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தோம். 4 வருடங்கள் எந்தவித தடங்களுமின்றி நமது கல்வி செயற்பாடு செய்யக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிற்பாடு தான் யாழ்ப்பாணத்தில் 95ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு இடப்பெயர் ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் நாங்கள் உண்மையிலே மிக குறைவான வளங்களுடன் தான் கல்வியை கற்றிருந்தோம். எங்களுக்கு அதன் குறைகள் தெரியும், கஷ்டங்கள் தெரியும். அதனால்தான் நாங்கள் இந்த மாணவர்களுக்கான உதவிகளிலும் செயற்பாடுகளிலும் நாங்கள் இவ்வளவு ஒர்க் பண்ணுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் பிற மாவட்டங்களிலிருந்து படித்த மாணவர்களுக்கு அவர்களது குடும்பங்களிலிருந்து பணம் பெறாது என்ற அவர்களோடவே பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் காரணமாக இடம்பெயர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு தமது வாழ்க்கை செலவை எப்படி கொண்டு போவது தெரியாத நிலையிலே இங்கே கல்வி கற்ற மாணவர்கள் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவரோடு கல்வி கற்ற மாணவர்கள் அவருக்கு உதவி செய்திருந்தார்கள். அதே நேரம் அவர்கள் படித்துக்கொண்டே வவுனியா வரை சென்று சில பொருட்களை வாங்கி வந்து இங்கே விற்றிருக்கிறார்கள், அப்படி ஏர்ன் பண்ணியிருக்கிறார்கள். அப்படி மாணவர்கள் கஷ்டப்பட்டு தான் அவர் படித்திருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்தபடியால் உண்மையிலே பிளஸ்ட் என்று சொல்ல வேணும் அந்த 4 வருஷங்களும். அதைத் தொடர்ந்து நாங்கள் நமது கல்வி செயற்பாட்டை முடித்த பிற்பாடு நான் கொழும்பில் தொடர்ந்து மேற்படிப்பை மேற்கொண்டு ஒர்க் பண்ணி கனடாவுக்கு வந்திருந்தேன். நாங்கள் இங்கே வந்த காலத்திலிருந்து பழைய மாணவர்கள் ஒன்று கூடி சில செயற்பாடுகளை நாங்கள் எங்களுடைய ஒரு சோஷியல் நெட்வொர்க்காக வைத்திருந்தோம், ஃபெலோஷிப்புக்காக வைத்திருந்தோம். அது 2011ஆம் ஆண்டிலிருந்து கொஞ்சம் விரிவாக்கப்பட்டு பெரிய லெவல் செய்யப்பட்டு கடைசியாக 2016ஆம் ஆண்டு ஒரு நிறுவனம் பயன்படுத்தப்பட்ட பழைய மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் முதலாவது தலைவராக டாக்டர் ஞானேசன் இருந்தார். அதை ஆரம்பிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் பேராசிரியர் தேவேந்தர் ராஜா. அவர் விஞ்ஞான பீடத்தின் தாவரவியல் பீடத்தில் டிபார்ட்மெண்டில் பணியாற்றியவர் இங்கே இருக்கின்றார். அவர்தான் இதை முன்முறமாக இருந்து இதை ஆரம்பித்திருந்தார். அவருடைய நோக்கம் அந்த நேரத்தில் ஒரு ரிசர்ச் ஃபண்டை கிரியேட் பண்ண வேணும் என்று. ஆனால் அந்த காலத்தில் அதை சரியாக எங்களால் செயற்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். அதைத் தொடர்ந்து வந்த 3வது தலைவராக நான் 2023ஆம் ஆண்டு பொறுப்பேற்றிருந்தேன். அந்த குறுகிய காலம் இந்த 23 தொடக்கம் 25 வரை இந்த 2 வருட காலமும் சிறப்பான பங்களிப்பை எமது பழைய மாணவர்கள் நிர்வாக குழுவும் வழங்கியிருந்தார்கள். அதனாலே திறம்பட கடந்த வருடம் பல்கலைக்கழக 50வது ஆண்டை கொண்டாடக்கூடிய இருந்தது. மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. நாங்கள் 1500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கொண்ட அரங்கத்திலே அரங்கம் நிறைந்த நிகழ்வை நடத்தக்கூடியதாக இருந்தது. பழைய மாணவர்கள் அந்த நிகழ்வுகளை நடத்தியிருந்தார்கள். 200க்கும் மேற்பட்ட பழைய மாணவர்கள் நிகழ்வுகளை வழங்கியிருந்தார்கள். இந்த நிகழ்வின் ஊடாக நாங்கள் பாரியளவு நிதியை திரட்டக்கூடியதாக இருந்தது. அதை எங்கள் பல்கலைக்கழக கல்வி கற்கும் நலிவுற்ற மாணவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து அந்த நிகழ்வு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கம்யூனிட்டி கிச்சன் ப்ராஜெக்ட் சிறப்பாக செயல்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இங்கே பழைய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய இருந்தது. ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது எங்களுடைய 400க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஊடாக இருக்கின்றார்கள். 450க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருப்பவர்களும் எங்களோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சமுதாயத்தோடு கடந்த வருடத்தில் இந்த சமுதாயத்தோடு நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம். சமுதாயத்துக்கு யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் ஒன்று இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது தெரிய வந்துள்ளது. அதன் ஊடாக இந்த வருடம் நாங்கள்
இந்த சமுதாயத்திலே நமது தமிழ் மக்களோடு சேர்ந்து பயணிக்கின்றோம். இந்த கனடிய மண்ணுக்கு பங்களிப்பை செய்ய இருக்கின்றோம். அதுதான் இந்த வோக்கத்தோன். இது தொடர்ந்து இந்த மண்ணிலும் பல்வேறுபட்ட சமூக பணிகள், சமுதாயத்துக்கு தேவையான பணிகள், அது கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு, அதாவது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு கல்வியிலே ஏற்படுகின்ற இடையூறுகள் சம்பந்தமாக ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படுமாயின் அவர்களுக்கான வழிகாட்டல்களை செய்கிறதுக்கான அடுத்த நிகழ்வுகளையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதே போல் இந்த எங்களுடைய அகடமிக் வைஸாகவும் மற்றது கம்யூனிட்டி வைஸாகவும் சில செயற்பாடுகளை வருங்காலத்தில் இந்த மண்ணிலே செயற்படுத்துறதுக்கு ஆன வழிவகைகளை நாங்கள் நமது நிர்வாகக்குழு செயற்படுத்த இருக்கின்றது. ஆமாம், உங்களுக்கு எனது உண்மையில் ரெஜினோடார் சொன்னது போல எல்லோரும் வந்து இந்த இக்கட்டான போர் சூழலில் நாங்கள் அந்த எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கை இருந்தது. உண்மையில் வந்து அந்த இந்திய இராணுவம் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த காலத்தில் வந்து உண்மையில் சரியான அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல்கள் அப்படியே நிகழ்வு இருந்தபோது எனது பெற்றோர்கள் என்னை வெளிநாடு செல்லும்படி வற்புறுத்தி இருந்தும் கூட அந்த இலங்கையில் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற வேண்டும் என்ற ஒரு வெறி வந்து அது ஒரு பெருமை. நீங்கள் எங்கேயும் படிக்கலாம் இலங்கையில், அது அந்த எங்களுக்கு அப்போ இருந்து அது உண்டு. அப்போ அப்படித்தான் நாங்கள் ஒரு 91ஆம் ஆண்டு நான் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு நுழையும் வாய்ப்பு கிடைத்தது. 2வது அணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவனாக கிடைக்கக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்து அதில் சிறப்பாக படித்து முடித்து எனது போஸ்ட் அதாவது எம்எஸ்சி ப்ரோக்ராம் வந்து நான் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் செய்திருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதன் பின்னர் வந்து நான் படித்த படிப்பு, அதாவது எனது யாழ் பல்கலைக்கழகம் தந்த அந்த கல்வி தான் என்னை இந்த இடத்துல என்னை இருக்க வைத்திருக்கின்றது. நான் படித்த படிப்பின் அல்லது பெற்ற இந்த தொழில் அனுபவங்கள் ஊடாக வந்து ஸ்கில் மைக்ரேஷன் ஊடாக வந்து கனடா நாட்டுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் கூட வந்து சென்று வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. நான் 2011ஆம் ஆண்டு தான் 2011ஆம் ஆண்டு இங்கே 10ஆம் ஆண்டு கடைசியில் கனடாவுக்கு வந்திருந்தேன். வந்து 11இல் எல்லா மாணவர்களையும் இணைத்து ஒரு பெரிய ஒரு ஒன்று கூடலை வைத்த ஊடாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய இந்த யுவ அமைப்பு உருவாகிறதுக்கு வந்து ஒரு வழிகோலலாக இருந்தது. அது மக்களை திரட்டியது தான் இருக்குது. அதில் வந்து எங்களோட இணைஞ்சு பயணித்த எத்தனையோ பழைய மாணவர்கள் எங்களுடைய அமைப்பில் இருக்கின்றார்கள், பழைய அமைப்பில் இருந்துட்டுருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூட வேணும். இந்த இல்லாட்ட உழைப்பும் தான் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துல கொண்டு விட்டிருக்கின்றது. ரெஜினோட அவர்கள் சொன்ன மாதிரி 15ஆம் ஆண்டு நாங்கள் ஒன்று கூடல்கள், கோடைகால ஒன்று கூடல்கள், விண்டர் கேதரிங் ஊடாக வந்து நாங்கள் இந்த நெட்வொர்க்கை வந்து உருவாக்கி இருந்தாலும் கூட டாக்டர் தெய்வேந்திரராஜா அவர் பொட்னி பேராசிரியராக கடமையாற்றியிருந்தவர். அவர் வந்து எங்களுக்கு ஒரு மென்டராகவும் ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார். அவற்றை ஒரு உதவியுடன் டாக்டர் ஞானி அவர்களின் தலைமையில் அந்த வழி நான் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. பின்னர் 2019ஆம் ஆண்டு நான் அந்த தலைமை பொறுப்பை எடுத்திருந்தேன். இந்த கோவிட் காலமாக நாங்கள் தொடர்ந்து நான் ஒரு 4 வருஷம் அந்த தலைமை பொறுப்பை செயற்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் ரெஜினோல்ட் அவர் பொறுப்பில் ஒரு நிர்வாகக்குழு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் ரெஜினோல்ட்டும் அந்த நிர்வாகக்குழுவும் வந்து மிகவும் சிறப்பாக இந்த அமைப்பை வந்த வேறு ஒரு உயரத்துக்கு கொண்டு சென்றார்கள். அதில் ரெஜினோல்ட் தலைவர், அதின் உபதலைவராக ஜெய் ராசோதரி அவர்கள் இருந்தார்கள், ஷெரின் செக்ரட்டரியாக இருந்தார். இப்படி எல்லாரையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அமைப்பில் இருந்தவர்கள் வந்து உண்மையில் கடின உழைப்பின் காரணமாகத்தான் அந்த பல்கலை சங்கமம் என்ற ஒரு நிகழ்வே பெரிய ஒரு வெற்றிகரமாக அமைந்தது. அதில் பங்காற்றிய அது உருவாக்கிய அதுக்காக பாடுபட்ட அந்த உறுப்பினர்கள் மட்டுமல்ல, எமது பழைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பெரிய ஒரு ஈவெண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணித்தான் கிட்டத்தட்ட 6-7 மாதமாக நாங்கள் கடும் பாடுபட்டு தான் அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தினாங்கள். அதன் பின் வந்து இப்போ ஒரு புது நிர்வாகம் குழு இப்போது இருக்கின்றது. கடந்த மாதம் பொறுப்பேற்றது டாக்டர் ஜெயகௌரி அவர்கள் தலைமை, மற்றது ஜெபரஞ்சன் அவர்கள் செயலாளராக இருக்கின்றார். மற்றது பாஸ் பிரசிடென்ட் ரெஜினோல்டாக இருக்கின்றார். நானும் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி முதலாவதாக செய்ய போகின்ற இந்த சம்மர் பிக்னிக் எலாங் வித் த வாக்கத்தான். இப்போ அது வந்து உண்மையில் ஒரு சிறப்பாக வந்து ஒரு முதல்
முதல் நிகழ்வு வந்து ஒரு சிறப்பாகவும் பிரமாண்டம் இருக்க போனது நினைக்கும் போதே வந்து உடம்பு புல்லரிக்கின்றது. எத்தனாம் தேதி மீண்டும் முறை சொல்லிவிடுங்கள். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம். தொம்சன் மெமோரியல் பார்க்கில் வந்து ஆரம்பிக்கப்படுற நிகழ்வு. இதில் வந்து பலவிதமான உணவு வகைகள் நாங்கள் வழங்குவோம். இறுதியில் எங்களது பாரம்பரிய உணவான கொத்ரோட்டி கூட வந்து அது 4:30 அந்த மணியில் நடக்கும். இடையில் அந்த 2 தொடக்கம் 3 மணி வரையில் இந்த வாக்கத்தோன் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதில் வந்து அந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் அங்கத்தவர்கள், ஹாஸ்பிட்டல் அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இதை விட வேறு அரசியல் பிரமுகர்கள், விரும்பிகள் கூட வந்து பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இதில் வந்து ரெஜினோட் சொன்ன மாதிரி ஓலா வெல்கம், ரைட், எல்லாரும் வரலாம். இதில் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து வரையறுக்கப்படவில்லை. வேறு ஊர்ச்சங்கங்கள், பாடசாலை சங்கங்கள் எல்லோரும் வந்து இதில் கலந்து கொண்டு உங்கள் பங்களிப்பை செய்யலாம், செய்யாட்டியும் வந்து அதில் பங்கு பெற்றோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நல்லது, பெருமையாக இருக்கின்றது. ஆம் நேர்களே, யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் அமைப்பு மீண்டும் முறை நாங்கள் கோரிக்கொள்கின்றோம். கடந்த காலங்களில் பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய போகிறார்கள். அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம். இது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது, மாற்றம் அடைந்து விட்டது. பல்கலைக்கழகம் அப்படித்தான். பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய இதய பகுதி. ஆகவே இந்த செயற்பாடுகளுக்கு எங்களோட பூரண ஆதரவை தொடர்ச்சியாக வழங்குவோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து உரையாடிக்கொள்வோம். நன்றி இளங்கோ. நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி இளங்கோ. நன்றி டைம் FM நேயர்களே. நன்றி.